உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பூவு பழம் மாலை எல்லாம் எடுத்து வச்சாச்சு. மாப்பிள்ளை என்ன பேசிக்கிட்டே இருக்கீங்க? அந்த சேர் எடுத்து போடுங்க போங்க. வேற என்ன மதனி? எல்லாம் எடுத்து வச்சாச்சு. நல்ல நேரம் பார்த்து ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். வேற என்ன? எல்லாம் எடுத்து வச்சாச்சு. நலங்கு தான் வைக்கணும். பேச்சி எத்தனை மணிக்கு நலங்கு வைக்கலாம்னு இருக்கீங்க? இதென்னங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? ஆனந்தி ரேணு வேணும்னா உடனே ஆரம்பிச்சிட வேண்டியது. ஓ சரி சரி. ஏன் மதனி, இப்ப நல்ல நேரம் தானே போய்கிட்டு இருக்கு. இப்ப வந்தா ஆரம்பிச்சிடலாம்ல? ஆமா, நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுச்சு. பிள்ளைங்க ரெடி ஆயிட்டா நம்ம ஆரம்பிச்சிடலாம். சரி சரி. இவங்க போற ஸ்பீட பார்த்தா அடுத்து நிறுத்தவே முடியாது போலயே. ஆமா, உங்க பையன் வேலை எங்க? இன்னும் ஆளையே காணோம். ஆமால, நானும் கேட்கணும்னு நினைச்சேன். ஏங்க எங்க நம்ம வேலு? என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. கரெக்டா நாம நினைச்ச மாதிரியே கேக்குறாளே. உங்ககிட்ட தானே கேட்டுக்கிட்டே இருக்கேன். இங்க வாங்க. எங்க வேணுங்க? அது அது வேலு சந்தனம் குங்குமம் வாங்கிட்டு வர போயிருப்பான்னு நினைக்கிறேன். என்னது சந்தன குங்குமமா? எங்க நாங்க தான் சந்தனம் குங்குமம் எல்லாம் நிறைய வாங்கி வச்சிருக்கோமே, அப்புறம் எதுக்கு அவரு வாங்க போனாரு? ஒருவேளை அவன் தங்கச்சியோட நலுங்குக்கு தானே எல்லாமே செய்யணும்னு நினைச்சிருக்கலாம்ல. மேடம் செம்ம அழகா இருக்கீங்க மேடம். என்னப்பா வேலை? என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. அது ஒண்ணு இல்ல சின்னம்மா, என் கண்ணே பற்றும் போல இருக்குன்னு சொன்னேன். ஓ, ஆமா, ரேணுகாக்கும் நலங்கு வைக்கிறதா சொன்னாங்களே, நீங்க வந்திருக்க? வள்ளி மேடத்துக்கா பெர்மிஷன் போட்டு வந்திருக்கேன். இங்க நலங்கு வச்சுட்டு போகணும்ல. என்னது? இல்ல மேடம், நலங்க முடிச்சிட்டு போறேன்னு சொன்னேன். வேலா மேடம், இங்க பாரு, உன் பேச்சுல ஒரு மாதிரியா இருக்கு. தயவு செஞ்சு ஏதாவது பண்ணி பிரச்சனையை இழுத்து விட்டுறாத, புரியுதா? ஐயோ மேடம், என்ன மேடம் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க விசேஷத்துல நான் எப்படி மேடம் பிரச்சனை பண்ணுவேன்? எல்லாமே நல்லபடி நடக்கும் மேடம், கவலையே படாதீங்க. இந்த கதிர் வேலன் இருக்க பயமே. அம்மா, 2 பேருமே ரெடி ஆயிட்டாங்க. இங்க எல்லாம் ரெடியா இருக்கு அப்படின்னா அவங்கள கூட்டிட்டு வந்துடலாம். எங்க ரெடியா கூட்டு வாங்க, நல்ல நேரம் போயிட்டு இருக்குல்ல. என்ன தம்பி, நல்ல நேரம் போகுதுன்னு உண்மையாவே கவலைப்படுறியா, இல்ல ஆனந்திய சீக்கிரம் கண்ணுல காட்டுங்கன்னு சொல்லாம சொல்றியா? ரெண்டும் தான் சகல. கூட்டத்துல கலாச்சு தர்ம சங்கடத்தை உண்டு பண்ணாதீங்க. சரி சரி சரி. என்ன பேச்சி, உங்க பையன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோமா, இல்ல நல்ல நேரம் போறதுக்குள்ள ஆனந்திக்கு நலங்க வச்சு ஆரம்பிச்சிடுவோமா? அம்மா நல்ல யோசனை தானே. முதல்ல ஆனந்திக்கு நலுங்க ஆரம்பிச்சிருங்க. என்னங்க, இப்பதான் கொஞ்சம் முன்னாடி உங்க பொண்ணுக்கு நீங்க வாங்கி கொடுக்கற சந்தன குங்குமத்துல தான் நலங்கு வைக்கணும்னு சொல்லி உங்க பையன் வாங்க போயிருக்கிறதா சொன்னீங்க. இப்ப என்னடானா நலங்க ஆரம்பிச்சிடுங்கன்னு சொல்றீங்க? சம்பந்தி அப்படி இல்ல சம்பந்தி, நல்ல நேரம் போய்கிட்டு இருக்குல்ல, அதுக்காக தான் சொல்றேன். சரி சரி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நலங்கு வச்சிடலாம். ஆனந்தியையும் ரேணுகாவையும் வர சொல்லுங்க.
அதான் கார்த்திக் இங்க இருக்கான்ல, ஆனந்திக்கே முதல்ல நலங்கு வச்சிருவோம். சரி சம்பந்தி. சரிங்க மதினி. ஏ வேணி போய் ஆனந்தி ரேணு கூட்டு வா போ. சரிம்மா. ரேணு ரெடியா? வா போலாம். சரி. ஏய் இன்னும் ரெடி ஆயிட்டு இருக்க? கூப்பிடுறாங்க, வா சீக்கிரம். ஆஹா. ஓ மாப்ள இன்னும் நலங்கா வைக்கல, அதுக்குள்ள மயங்கி விழுந்துருவா போல இருக்க. ரேணு நீ இரு, வேலை எங்கேயோ வெளியே போயிருக்கானா, அவன் வரட்டும். முதல்ல ஆனந்திக்கு நலங்கு வச்சிருவோம். வா. மாப்ள ஒரு சேர் எடுத்து அந்த பக்கம் சரி போட்டுங்க. நீ உட்காரு. உட்கார ஆனந்தி. மாமா ம்? நலங்க ஆரம்பிச்சிடலாம் மாமா. ஆரம்பிச்சிடலாமா? ஆ, அக்கா, அண்ணி போங்க. வாங்க வைங்க. நீங்க பண்ணுங்கம்மா. மதினி நீங்களே ஆரம்பிச்சு விடுங்க. மாலையை போட்டு தம்பி அதை என்கிட்ட கொடு, வாங்கிக்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.